உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா, சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. ஒவ்வொரு மாசமும் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதனால என்ன நன்மை அப்படின்னு கேட்குறீங்களா? சுக்கிர பகவான் அப்படிங்கிறது கிரகங்கள்லேயே முழு சுப கிரகம். இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது நம்மளுடைய திருமண வாழ்க்கைக்கு ரொம்பவுமே முக்கியமான கிரகம். இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் ஆதிபத்தியம் இல்லைன்னா ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை அமையாது. அதே சமயத்துல அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு சுகபோக வாழ்க்கை, ஒரு பணக்கார வாழ்க்கை, காரு பங்களா, சொகுசான வாழ்க்கை வாழணும் அப்படின்னாலும் இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தேவை. ஒரு மனிதனுக்கு இவங்க எல்லாத்தையும் விட ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் தேவை அப்படின்னா சுக்கிர பகவான் தானுங்க அங்கே. அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி முக்கியம் இல்லையா? நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் நாம் இந்த பதிவுல பார்க்க போறோம். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது செப்டம்பர் 18 கன்னி ராசியில் நீச்ச கதியில் உள்ள சுக்கிரன் பெயர்ச்சியாகி துலாம் ராசிக்கு வர்றாங்க. அப்படி துலாம் ராசிக்கு வரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது அக்டோபர் 12 வரைக்கும் துலாமில் இருப்பார். அப்ப இந்த சுக்கிர பெயர்ச்சியால் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது, அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவாக உங்களுக்கு நம்ம சொல்றோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வெளியில போகும்போது உங்களுக்கு உண்டான சில விஷயங்களை நீங்க எடுத்துட்டு போவீங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது இப்ப காலபுருஷ தத்துவத்தில் மேச ராசி முதல் ராசி. அப்ப அந்த மேச ராசிக்கு 7ஆம் இடத்துலதான் இந்த சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அந்த சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத முக்கியம். நீச்சமா இருக்கிறாரா, ஆட்சியா இருக்கிறாரா, உச்சமாக இருக்கிறாரா, இல்ல சுபகிரகங்கள் பார்க்குதா, அசுப கிரகங்கள் பார்க்குதா, இதுதான் முக்கியம். அப்ப அந்த இடத்துல அந்த சுக்கிர பகவான்ங்கிறது மேசராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாரு. மேசராசிக்காரங்களே, இது ஒரு அற்புதமான டைம், ஒரு அருமையான நேரம். உங்களுக்கு பார்க்க போனா ஒரு பொங்கக்கூடிய, அதாவது எதிலையுமே நம்ம எதை தொட்டாலும் அந்த இடத்துல பார்க்க போனா நம்மளுக்கு சுபிட்சம் உருவாகும், ஒரு நல்லது நடக்குது. நம்மளுக்கே என்னடா நம்ம எங்க திரும்பினாலும் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நீங்க நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருந்து அங்கு ஆட்சியாக இருந்து அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு யோகத்தை செய்கிறார், மிகப்பெரிய யோகத்தை செய்கிறார். அப்ப இந்த டயத்தை நீங்க அனுபவிச்சு அப்ப இந்த நாட்களை நீங்கள் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. அப்ப இந்த சுக்கிர பயிற்சி ஆகப்பட்டது கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அற்புதமான பயிற்சி. அப்ப இந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானம். கலஸ்திரம் அப்படிங்கிறது என்ன? திருமணம் சம்பந்தப்பட்ட இடம். அப்ப அந்த திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த இடத்துல தான் அந்த சுக்கிரன் இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல அந்த சுக்கிரன் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்க திருமணம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாண்ட சங்கடமோ சலிப்போ குழப்பமோ ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு அற்புதமாக இருக்கும். ஒருத்தர் புரிந்து கொண்டு சிறப்பாக சந்தோஷமாக நீங்க பார்க்க போனா வீட்டுல இருந்து வெளியில பல இடங்களுக்கு சுற்றி திரிந்து
அப்போ ஒரு டூர் போயிட்டு அதனுடைய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமையும். அது போக இப்ப மேசராசியில பிறந்து நிறைய பேருக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆகல, இன்னுமே திருமணம் கூடி வரல, எங்களுக்கு எல்லாமே தடுங்கலாக இருக்கிறது அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து இந்த 7ஆம் பார்வையாகவே உங்க ராசி மேச ராசியை பார்க்கிறார். அப்ப பார்க்க போனா அந்த சுக்கிரனாப்பட்டது மேச ராசியை பார்க்கிறதுனாலையும் அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமணம் தடைபட்டு நிக்கிறவங்களுக்கும் இந்த பீரியட்ல சுக்கிர பகவானுடைய அந்த பார்வையாலும் அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனாலையும் திருமண தடை உடையும். திருமண தடைங்கிறதே கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது. அப்ப இந்த பீரியட்ல நீங்க பொண்ணு பார்க்க போகலாம், மாப்பிள்ளையை பார்க்கலாம், திருமண தேதி குறிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால பொண்ணு பார்க்குறவங்க பொண்ணு பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்குறவங்க மாப்பிள்ளை பார்க்கலாம். இந்த தேதி குறிக்கிறது, நாள் நட்சத்திரம் குறிக்கிறது எல்லாமே ஐப்பசி மாசத்துல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சூழல் தான் இப்ப இருக்குது. அது போக இந்த 7ஆம் இடம் என்பது தொழில் சம்பந்தப்பட்டது. உங்க தொழில்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர், அப்ப யார் இல்லாம பார்ட்னர் தொழில் செய்யறீங்களோ அந்த பார்ட்னர் தொழில் செய்யறவங்களுக்கு இந்த பீரியடு அட்டகாசமாக இருக்கும், அருமையாக இருக்கும். அப்ப அந்த பார்ட்னர் ரூபத்துல சலிப்போ சங்கடமோ சில பிரச்சனைகளோ சில குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தா கூட அந்த குழப்பம் எல்லாமே நிவர்த்தியாகி அந்த பார்ட்னருக்குள்ள இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் தீர்ந்து அவங்க ஒற்றுமையாக ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு வாழ்வதற்குண்டான ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த பீரியட் அமையும். மேசராசிக்காரங்களே, கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த சுக்கிர பகவானால உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மோட்சம் கிடைக்கும், அளவில்லாத சந்தோஷம் கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள் உங்களுக்கு அடையும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அப்படின்னு ஒரு மனமகிழ்ச்சி உருவாகி நீங்க தொட்டதெல்லாமே பொண்ணாகி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உருவாகி உங்களுக்கு மேல உள்ளவங்க உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கும் உங்களுடைய வேலை பளுவை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை நாளா உங்களை பத்தி புரிஞ்சுக்காதவங்க இந்த பீரியட்ல உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு அந்த வேலையை கொடுக்கலாம், இவங்களுக்கு அந்த ப்ரமோஷனை கொடுக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இந்த பீரியட்ல உருவாகும். வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சனி பகவானுடைய அனுகிரகமும் இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகமும் கண்டிப்பாக நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த வேலை செய்தாலும் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் மூலியமாக அந்த வியாபாரத்தின் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. மேசராசிக்காரங்களே, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நான் சொல்றத கண்டிப்பா நம்புங்க. நீங்க இதற்கு முன்னாண்ட பட்ட கஷ்டங்கள் என்ன, உங்களுக்கு நல்லா செஞ்சுட்டு இருந்த வேலை போச்சு, அந்த வேலையில திருப்தி இல்லை, குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, நல்ல திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க, அது அப்படியே உங்களுக்கு மாறப்போகுது. அப்ப உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறி உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய நேர காலங்கள் வந்தாச்சு. அப்ப அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விதத்திலையும், தொழில் விதத்துல, பிசினஸ் விதத்துல, குடும்பத்துல, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதில், பிரிந்தவர்களுக்கு மீண்டும் வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். இது மாதிரி எல்லா வாய்ப்புமே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்க இந்த சமயத்துல குஷியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு உடல் ரூபத்துல இந்த பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே சமயத்துல நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் போகும், ஒன்றும் செய்யாது, தைரியமாக இருங்க. உங்களுடைய தேகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால எந்த குறையுமே இல்லை, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.